முஸ்லிமின் முன்மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய 5 விதமான உறவுகளை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. முதலாவது, அவர்களது தூதுத்துவத்தை நம்பிக்கை கொள்வது. அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதர், அனைத்து காலங்கள் சமூகங்களுக்குமான தூதர். மார்க்கத்தை முழுமையாக எடுத்துரைத்ததோடு தூதுத்துவ பணியை நிறைவேற்றினார்கள். அன்னலார் ஒரு மனிதர், அன்னலாருக்கு தெய்வீக அந்தஸ்து கிடையாது போன்ற விடயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்கள் மீது அன்பும் கண்ணியமும் கொள்வது. அல்லாஹ்வின் தூதர் மீது அளவிலா அன்பு கொள்வதும் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து ஓதுவதும் ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் இடையேயான அன்பின் வெளிப்பாட்டை காட்டும். மூன்றாவது, கட்டுப்படுதலும் பின்பற்றுதலும். நம்பிக்கையினதும் அன்பினதும் உண்மையான வெளிப்பாடு கட்டுப்படுதலும் பின்பற்றுதலும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்து அம்சங்களிலும் வணக்கத்துக்குரிய நாயனை எவ்வாறு வணங்குவது என்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள். இறைவனோடும் பிற மனிதர்களோடும் பிரபஞ்சத்தோடும் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் தந்ததோடு முன்மாதிரியாக வாழ்ந்தும் காட்டியுள்ளார்கள். எனவே அவர்களுக்கு கட்டுப்படுவதும் அவர்களை பின்பற்றுவதும் முஸ்லிமின் கடமையாகும். நான்காவது, அவர்களுக்கு உதவி செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது என்பது எந்த பணியை செய்வதற்காக அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தானோ அப்பணியின் உதவியாளர்களாக அவர்கள் இருக்கும் போதும் அவர்கள் மரணித்த பிறகும் செயற்படுவதாகும். அவர்கள் உலகில் செயற்படுத்திய பணிகளை பிரதானமான 3 இலக்குகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் அடையாளப்படுத்தி காட்டுகின்றன. முதலாவது, அல் குர்ஆனை ஓதி காட்டி அறிமுகப்படுத்தி மனிதர்களை தூய்மைப்படுத்தி குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுக்கும் பணியை தொடர்வது அவர்களுக்கு செய்யும் உதவியாகும். அவர்களை தூய்மைப்படுத்துவது என்பதில் பிரதானமானது உலக வாழ்க்கை பற்றிய சிந்தனையை, கொள்கையை தூய்மைப்படுத்துவதாகும். இறை நிராகரிப்பு, இறைவனுக்கு இணைவைதல், மூட நம்பிக்கைகள் என்பன களைந்து ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை வாழ்வு என்பன பற்றிய சிந்தனையை உள்ளங்களில் பதிப்பதாகும். இரண்டாவது, ஒழுக்க புரட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூதுத்துவ பணிக்கான காரணத்தை கூறும் பொழுது பின்வருமாறு கூறினார்கள்: நிச்சயமாக நான் உயர்ந்த குணங்களை பூர்த்தி செய்வதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன். வாழ்வின் அனைத்து துறைகளையும் தழுவியவாறு ஒரு பண்பாட்டு புரட்சியை செய்வது நபி அவர்கள் மீது அன்பு கொள்வதன் வெளிப்பாடாகும். மூன்றாவது, நீதியும் அமைதியும் சமாதானமும் நம்பிக்கையும் மிக்க அழகியதொரு சூழலை, வளமான வாழ்க்கையை மனித சமூகத்துக்கு பெற்றுக் கொடுத்தல். இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மகிழ்ச்சியான, வளமான, அச்சமற்ற வாழ்க்கைக்கான ஒரு சூழலை உருவாக்க முயற்சித்தார்கள். அதற்காகவே அவர்களும் அவரது தோழர்களும் மக்காவை துறந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். அந்த அழகிய சூழலை மதீனாவில் உருவாக்கினார்கள். ஓர் அழகிய உலகளாவிய மனித நாகரிகத்தை கட்டியெழுப்புவதின் மையமாக மதீனாவை உருவாக்கினார்கள். ஐந்தாவது, அவர்களுக்கு அருளப்பட்ட ஒளிமயமான வேதத்தை பின்பற்றல். அல் குர்ஆனை ஓதுவது, படிப்பது, விளங்குவது என்பன கடமை போலவே அதன் பிரதான கடமைதான் அதனை பின்பற்றுவதாகும். அல் குர்ஆனை பின்பற்றி வாழ்வதும் ஒரு முஸ்லிமுக்கும் இறை தூதருக்கும் இடையிலான தொடர்பை வெளிப்படுத்தும் அடையாளமாகும். இறுதியாக, ஓர் உண்மையான முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை உறுதியாக நம்புவார். அவர்களை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிப்பார். அவர்களின் சுன்னாவை முழுமையாக பின்பற்ற முயல்வார். அவர்களின் மார்க்க பணியை தொடர்வார். குர்ஆனை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவார். இவ்வாறானவர்களே இம்மையிலும் மறுமையிலும் உண்மையான வெற்றி பெறுவார்கள்.